Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 6 working with Excel 2013. We will see the topic introduction to Excel 2013. Okay, Excel 2013 is a program that help in calculation and in analyze data and provide several tools to work in formulae, table, sorting, filtering, condition, formatting, graphs, etc. ஸோ பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸல் டாக்குமெண்ட்டில் என்னென்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் த டேட்டா, ஒரு டேட்டாஸை அனலைஸ் பண்ணுறது, தட் மீன்ஸ் சர்ச் பண்ணுறது, ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அனலைசிங் டேட்டா ஆப்ரேஷன். தென் யூ கேன் ஒர்க் வித் த ஃபார்முலா, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸை அசைன் பண்ண முடியும். ஸோ ஃபைண்டிங் திஸ் டோட்டல், ஆவரேஜ், சம், மேக்ஸிமம், மினிமம், கவுண்ட், இது வேல்யூ எல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸல் 2013 டாக்குமெண்ட்டில் நம்ம அப்ளை பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன் மேக்கிங் ஏ டேபிள், நம்பர் ஆஃப் ரோஸ் அண்டு காலம். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர்டு எக்ஸலுடைய ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா த கண்டென்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்டு காலம் பேசிஸில் உங்களுக்கான இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் ரோஸ் அண்டு காலம் தான் என்னென்ன சொல்கிறாங்க உங்களுக்கான இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் சார்ட்டிங் டு ஃபைண்ட் த ரெக்வைர்ட் டேட்டா ஃபார் கண்டிஷன் பேசிஸில் ஒரு ரெக்வைர்டு டேட்டாவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பை யூஸிங் சார்ட்டிங் ஆப்ஷன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபில்டரிங். ஸோ ஃபில்டரிங் மீன்ஸ் யூ கேன் ஹைட் த அன்வான்ட் டேட்டா. உங்களுக்கு தேவையில்லாத டேட்டாவை நீங்கள் ஹைட் பண்ணிவிட்டு தேவையான ரெக்வைர்டு இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. திஸ் இஸ் த ஃபில்டரிங் ஆப்ரேஷன். அண்ட் தென் கண்டிஷன் ஃபார்மேட்டிங். யூ கேன் செட் த கண்டிஷன், ஒரு கண்டிஷன் பேசிஸில் கொடுத்துருக்கிற ஒரு டேபிள் ஆஃப் ரெக்கார்ட்ஸை ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எதில் பண்ணலாம்னா என் எக்ஸல் 2013 பண்ண முடியும். ஓகேங்களா. அட் த சேம் டைம் கிராஃப் டிசைனிங். ஸோ ஒரு கிராஃபை மேக் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலமில் நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கிற வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் உங்களுக்கான டேபிள்ஸ் வேல்யூக்கான பிக்டாரிக்கல் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்ஸ் கிராஃப்ஸை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா. திஸ் இஸ் த இன்ட்ரடக்ஷன் இன் எக்ஸல் 2013. தென் எக்ஸல் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராம் ஃபார் கால்குலேஷன் நவ்வேடே. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கால்குலேஷன் பர்பஸ்க்காக இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த எக்ஸல் டாக்குமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இன் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. தென் த ஃபர்ஸ்ட் சர்ச் ப்ரோக்ராம் வாஸ் விசிகால்சி விச் வாஸ் ரிலீஸ்டு இன் 1979. ஸோ இந்த கால்குலேஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசிகால்சி. தட் மீன்ஸ் விஷுவல் கால்குலேஷன். ஸோ இந்த விஷுவல் கால்குலேஷன்ஸ் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 1979 ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. தென் ஆஃப்டர் தட் எக்ஸலுடைய யூசேஜ். ஸோ இந்த எக்ஸலுடைய யூசேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த விஷுவல் கால்குலேஷன்ஸுடைய யூசேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. தென் எக்ஸல் இஸ் அ பார்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ். ஸோ இந்த எக்ஸல் வந்து ஒன் பார்ட் ஆஃப் த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் உடைய ஒன் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இஸ் அ கம்பைன் த பேக்கேஜ். ஸோ மோர் தென் சாஃப்ட்வேர்ஸை கம்பைன் பண்ணது என்னன்னு சொல்லுவாங்க பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக்கேஜ் ஒன் ஆஃப் த மைக்ரோசாஃப்ட் உடைய ஒன் பேக்கேஜ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸல் 2013. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் it is used in small retail shop as well as huge enterprises. ஸோ இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஷாப்பில் இருந்து ஒரு பெரிய என்டர்பிரைசஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் செட்டிங்ஸில் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸலுடைய மெயின்டெனன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எக்ஸல் மெயின்லி என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், டூ வேல்யூஸை மேத்தமெட்டிக்கல் பில்டிங், டூ வேல்யூஸை ஆட் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட் ஆஃப் டேபிள்ஸ் மேக் பண்ணுறது, ரிசல்ட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் டேபிள்ஸாக மேக் பண்ணுறது, இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதால என்ன பண்ணாங்க இஸ் ரீட்டைல் ஷாப்ஸ் டு என்டர்பிரைசஸ் வரைக்கும் உங்களுடைய எக்ஸலுடைய யூசேஜ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. தென் சின்ஸ் போத் எக்ஸல் அண்ட் வேர்ட் ஆர் பார்ட் ஆஃப் த சேம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வேர்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வேர்ட் அண்டு எக்ஸல் ரெண்டுமே என்ன பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுடைய ஒன் பேக்கேஜ் தான். ஓகேங்களா. தென் many of their features and commands are similar. ஸோ வேர்டுக்கும் எக்ஸலுக்கான கமாண்ட்ஸ், தட் மீன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமிலரான ஆப்ஷன்ஸாக தான் நமக்கு அவைலபிள் இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ மோர் தென் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்கிறதால இந்த பேக்கேஜ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோடைய பேக்கேஜில் இந்த ஆப்ஷன்ஸ் சிமிலரான ஒரு ப்ராசஸாக எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகேங்களா. தென் we will learn about to perform most basic operation in Excel 2013. ஸோ நம்ம வர ஃபியூச்சர்ஸ் கிளாஸஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸல் 2013 பற்றியான மோர் அபவுட் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம ஆப்ரேஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டார்டிங் எக்ஸல் 2013. ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன, ஹவு டு ஸ்டார்ட் எக்ஸல் 2013 இன் மை கம்ப்யூட்டர். ஸோ உங்களுடைய இன் யுவர் கம்ப்யூட்டர் ஆர் மை கம்ப்யூட்டர். ஓகேங்களா. ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸில் எக்ஸல் 2013 நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணணும், தட் மீன்ஸ் அந்த ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த பேக்கேஜ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. இன்ஸ்டால் பண்ணால் தான் என்ன ஆகும், உங்களுக்கான எக்ஸல் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. தென் த ஸ்டெப்ஸ் டு ஸ்டார்ட் எக்ஸல் 2013 ஆர் இன் ஃபஸ்ட் ஒன் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2013 அண்ட் எக்ஸல் 2013. இந்த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸ்டார்ட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுமே என்ன ஆகுனா ஆல் ப்ரோக்ராம் ஆப்ஷன்ஸ் விசிபிள் ஆகும். ஸோ இந்த ஆல் ப்ரோக்ராம் ஆப்ஷன்ஸ்குள்ளார மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2013 என்ற சப்மெனு ஆப்ஷன்ஸ் விசிபிள் ஆகும். இந்த சப்மெனுக்குள்ளார பாட்டம் ஆஃப் த பேக்கேஜ் லிஸ்ட் அவுட் ஆகும். தட் மீன்ஸ் வேர்ட், எக்ஸல், ஆக்சஸ், பவர் பாயிண்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் விசிபிள் ஆகும். யூ கேன் கோ டு கிளிக் எக்ஸல் 2013. ஓகேங்களா. எக்ஸல் 2013 நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கான எக்ஸலுக்கான பேஜஸ் ஓப்பன் ஆகும். தென் த எக்ஸல் ஸ்டார்ட் ஸ்க்ரீன் வில் அப்பியர். ஸோ எக்ஸல் 2013 ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கான எக்ஸல் பேஜ் வில் பி அப்பியர். தென் செலக்ட் blank workbook. So after that you can view the page. Blank workbook கான pages open ஆகும். This is the view of Excel open window. So Excel கான screen view இதுதான். So இந்த Excel viewல அந்த top of the portions பார்த்தீங்கன்னா blank workbooks options ஆகுது. You can go to click or select the blank workbook option. Then a blank Excel worksheet will appear. After that என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான blank worksheet appear ஆகும். Then a worksheet is page contain a grid of cell made up of rows and column. ஸோ இந்த எக்ஸல் நார்மல் blank ஒரு ஒர்க் ஷீட்டில் என்ன கண்டெயின் ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸோட உங்களுக்கு ஒரு blank ஒர்க் ஷீட் வந்து அப்பியர் ஆகும். ஓகேங்களா. திஸ் இஸ் த blank ஒர்க் ஷீட் list. ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம். the top of the A B C D is the name as column and 1 to left of positionஸில் இருக்க 1 2 3 4 up to n numbers. ஓகேங்களா. இது என்னென்னா உங்களுக்கான rows, number of rows and number of columns பேசிஸில் எக்ஸலுக்கான செல்ஸ் வில் பி அரேஞ்ச்டு. ஓகேங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் டு எக்ஸல் 2013, இன்ட்ரொடக்ஷன்ஸ் வித் எக்ஸல் 2013 பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த சேம் டைம் ஹவு டு ஸ்டார்ட் எக்ஸல் 2013 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.